வெல்கம் கிங்ஸ். ஓகே, வாங்க நம்ம இப்போ டெட்ஸ் டோரோட பார்ட் 2 கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த கேம் வந்து செம்மையானே விளாண்ட வரைக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன கேம் போடலான்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை நெக்ஸ்ட் என்ன போடலான்னு. சரி, ஓகே வாங்க. ஆல்ஸ் ஆஃப் டோர் கொண்டோம். இப்போ நம்ம அந்த டோருக்குள்ளே போயிட்டோம். இது என்ன இடம்னே தெரில, இது பேர் வேறு பார்க்கவே இல்லை. ஓகே, ஏதாவது லாஸ்ட்டு செமெட்ரி லாஸ்ட் செமெட்ரி என்ன பேர் அது? ஓகே வாங்க மேலே போகலாம். மேலே வந்தாச்சு. இந்த சைடு ஒரு பாட் இருக்கு, இங்கே வந்து வச்சிடலாம். இந்த பாட்டில் சீடெலாம் மறக்காமல் வச்சுருங்க கைஸ், அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லாஸ்ட்டில் நமக்கு அது வைக்காமல் போனீங்கன்னா லாஸ்ட்டில் ஆப்படிக்கும். இப்போ வச்சுருங்க எல்லாத்தையும் மறந்துடாமல், அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு பிரச்சனை ஆயிரும் அது வைக்காமல் போனீங்கன்னா. ஓகே, இந்த சைடு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் அங்கிட்டு போகலாம். இங்கே மேலே போனால் அந்த ஒருத்தன் இருப்பான், கிரேவியாடை பார்த்துட்டு இருப்பானே, அவன் பேர் எதுவும் இல்லை மறந்துட்டேன். இந்த நிற்கிறான். ஓய் தம்பி, நான் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு கொஞ்சம் பேச்சு கொடுத்துட்டு வரலாம். தம்பி நினைக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? ஓய் ஹலோ, எப்படி இருக்கிற அப்படின்றான். எப்படி இருக்கும் அட்வென்ச்சர்லாம் அப்படின்றான். இன்னமும் நீ உன் ஆன்சர் தேடி சர்ச் பண்ணிகிட்ருக்கியா? ஓ, அவன் கேட்குறான், நான் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன்றான். நான் ஏன் ஒன்றும் சாக மாட்டேன்னு தெரில அப்படின்றான். அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தன் செத்துறானாங்க ஒரு ரொம்ப நாளுக்கு முன்னாடி. சன்லைட் கீழே இவன் தான் பரி பண்ணியிருக்கான் அவன் ஃப்ரெண்டை. அந்த நாள் என்னால் மறக்கவே முடியல, ரொம்ப சோகமாக இருந்தது. என் வாழ்க்கையே சோகமாயிடுச்சு அந்த நாளுக்கு அப்புறம் அப்படின்றான். ஒரு டீப் ஃப்ரெண்ட்ஷிப் போல். பாவம் பையன் யாரான்னு போனோன்னே இவனே வேறு வழி இல்லாமல் அவனை புடச்சிருக்கான். சே பாவங்க தம்பி. சரி, ஓகே இந்த சைடு போகலாம். எங்கிட்ட போனால் எதுவும் இல்லை. ரைட் சைடு போகணும். எங்கெங்கேயோ சுற்றிட்டுருக்கேன் கைஸ், எந்த சைடு போகிறதுனே தெரில. அங்கே எங்கேன்னு போயிட்டுருக்கேன். இங்கிட்ட தான் போகணுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம். வாங்க, இந்த சைடெலாம் ஏற்கனவே வந்தாச்சுல. ஆமாம், போன பாட்டிலே வந்தோன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் வரோன்னு நினைக்கிறேன். வாட ரொம்ப நேரமாக யாரும் இல்லை. இப்போ ஒரு பாஸ் தான் நம்ம தேடிட்டுருக்கோம். அந்த பாஸ் பையன் வேறு எங்கே இருக்கான்னு சரியாக எனக்கு தெரில. அந்த பாஸ் வந்து நம்ம போன வாட்டி போனோமா என்ன, கரெக்டாக அந்த பாஸை போய்ட்டு முடிக்கணும். ஆமாம், போன பாட்டிலே போனோம்ல அந்த பாஸ் கிட்டே. ஆனால் எங்கே இருக்கான்னு தெரில, இப்போ மறந்துட்டேன் வேறு. இப்போ அந்த பாஸ் பையனை போயிட்டு கொலை பண்ணோம் ஃபஸ்ட்டு. அவன் வந்து ஒரு பில்டிங் மாதிரி இருக்கான் கைஸ், ஏதோ கோபுரம் மாதிரி இருக்கிறான். அவனை எப்படி அடிக்கிறதுன்னு தெரில. இப்போ அவனை தேடி அவனை முடிக்கணும். ஒருவேளை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பானோ அவன். சண்டை போட்டால் தான் தெரியும். நம்மளோட யாருங்க பவர்ஃபுல்லாக இருக்க போகிறான் இந்த கேமில், எல்லாம் நம்ம தான். இவங்க வேறு உருண்டு வரானுங்க. இவங்கெல்லாம் நம்ம ஏற்கனவே கொலை பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்குலாம் ஏற்கனவே வந்தாச்சு. இதெல்லாம் ஒரு அடியில் செத்துறோம், வேஸ்ட்டு. அவன் டீமெண்ட்டு அவனே கொண்டாங்க. அவங்க ஆள் டே, அது உங்கள் ஆள்றா, கண்ணு முன்னு தெரியாமல் உருள்றான். அவங்க ஆள்னு தெரியாமல் அவங்க ஆளே மேலே உருண்டான். சாவடா. ஏய் கைஸ், அவன் ஒன்றும் சாவலைங்க, அங்கே நின்றுட்டுருக்கான். சரிங்க, கீழே இல்லைங்க, இவங்கள ஃபஸ்ட்டு முடிப்போம். எங்கே பாருங்க, அங்கே ஒருத்தன் அழுதுட்டுருக்கான். டேய் இவன் வேறு, அந்த பாருங்க கைஸ் அழுதுட்டுருக்கான். ஏய் சாவடா, பின்னாடி வரான், அழுதுட்டுருக்கான். தம்பி என்ன தம்பி பயமாக இருக்கான்? சாவிட பயந்து வந்து அழுதுட்டுருக்கான். ஃபஸ்ட்டு அடிக்க வந்தான், 2 அடிக்கு அப்புறம் அழுதுட்டுருக்கான் தம்பி. இவன் வேறு கைஸ், அந்த ஓடு ஒழிஞ்சிச்சுன்னா தைரியம் போயிடும் போல், பயப்படுறான், நம்மளை அடிக்க மாட்டோம். இதெல்லாம் வேஸ்ட்டு கைஸ், ஒரு அடியில் தத்துறோம். ஓகே அங்கே போகலாம். இங்கே ஒரு பாட்டு இருக்கே, இங்கே வச்சாச்சு. ஸ்ட்ரைட்டாக போகலாம். அந்த பாஸ் இங்கே தான் நினைக்கிறேன். இங்கே மேலே ஏறினா அந்த பாஸ் வந்துடுவாப்புல. அவன் பயங்கரமாக இருக்கான் கைஸ். அவன் எப்படி இருப்பான்னு தெரில, அவன் பவர் வேறு என்னன்னு தெரில. ஏங்க எங்கே போகணுன்னு தெரில, சுற்றி வந்துட்டுருக்கேன், இடமே புரியல. வந்தாச்சே. டேய் கோபுரம், இன்றைக்கி என் கையில் தாண்டா அவன் சாவு. அடா புகை விட்டு பறக்கிறான். டேய் ஒரு இடத்துல நின்றா, பறந்து வரான். ஆனால் ஸ்லோவாக தான் கைஸ் நடந்து வரான். ஏய் அடிச்சிட்டாங்க. என்ன நீ அடிக்கிற என்னவே? திரும்ப பறக்கிறான், ஜெட் விட்டு பறக்கிறாங்க, புகையாக வருது அவன் பறக்கும்போது. இவன் எப்படின்னா கொலை பண்ணணும் சீக்கிரமாக. ஒரே சுற்றுறான். ஆனால் இவன் வந்து ஸ்லோவாக இருக்கான் கேஸ் ரொம்ப. அதனால் நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான். அவன் அடிக்க வந்தால் கூட டக்குன்னு பின்னாடி ஓடிடலாம். இவனை மோஸ்ட்டாக தூரத்துலேருந்து அடிக்கணும்னு நினைக்கிறான் போ வச்சு. வை சவடா, சுற்றி அடிக்கிறான். வேறு அட்டாக்கே தெரியாதாடா அவனுக்கு. அட நான் பறந்து போய் நிற்கிறாங்க. வை என்ன பண்ணுற கைஸ்? இதோ பண்ணுறாங்க. என்ன சார் அது? அடா லேசர். டேய் தம்பி, லேசர் விட்றாங்க நம்ம மேலே. அவன் கிட்டே வர போக முடியல கைஸ், புகையில் தள்ளுறான் பின்னாடியே. வேறு எந்த அட்டாக்கும் பண்ண மாட்டியான்னு கேட்டதுக்கு லேசர் விட்டு காமிக்கிறான்.
அட வெடிகுண்டு வேற போடுறான். கோபுரம் தம்பி வெடிகுண்டு முருகேசனாக மாறிட்டாங்க. இந்த கோபுரம் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருக்கான். ஃபஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு நினச்சேன். சும்மா பறந்து பறந்து வரானே, ஒன்றும் பண்ண மாட்டான்னு எதிர்பார்த்தா லேசர் விட்டு வெடிகுண்டுலாம் போடுறாப்புல. திரும்ப போய் உக்காந்துட்டாங்க அங்கே. ஐயா வெடிகுண்டு ஆரம்பிச்சிட்டான். மழையாக பொழியுதே வெடிகுண்டு வேற. இந்த மாதிரி போய் உட்காந்தா எப்படா அடிக்கிறது? லேசர் வேற விட்றான். இல்லை இப்படி போய் உட்காந்துக்கிறீங்கன்னா நான் எப்படி ஒன்று அடிக்கிறது? அட்டாக்கே தெரியாதுன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அதுக்கு நான் இப்படி பண்ணுறது? ஐயா அடிச்சிட்டாங்க. 2 லைஃப் போயிடுச்சு. ஐயா வெடிகுண்டாக இருக்குது சுற்றி. ஓடு ஓடு ஓடு. இங்கே வேறு ஒரு வெடிகுண்டு. ஓகே சாவடா. கிட்ட போய் அடித்தாலே பயமாக இருக்கே. இந்த பாருங்கள் சுற்றலாம் திரும்ப. ஆனால் அடித்தா தான் நமக்கு போ வேறு ரீஃபில் ஆகும். திரும்ப லேசரோட போகிறான் போல். என்னங்க இவன் லேசரே விட்டுட்ருக்கான். இவன் இந்த மாதிரி லேசர் விடும்போது நம்மளால் அவனை போய் அடிக்கவே வேற முடியல. இதான் ஒன்று கடுப்பாக இருக்குது இவன்கிட்ட. ஐயோ பின்னாடியே துரத்துது அப்படியே லேசரு. என்ன நீ ஓரா பண்ணுற நீ? அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க தப்பிச்சிட்டோம். அந்த பாருங்க அவன் முதுகில் இருந்து வெடிகுண்டுலாம் பறந்து வருது. அட க்ளோஸ் ஆகிடுச்சு. பேக் மாதிரி இருக்கலாம். ஏதோ பேக் மாதிரி முடுக்கில் ஏதோ வச்சுருக்கான். அதுலேருந்து வெடிகுண்டு வேறு போட்டுகிட்டே இருக்கிறான். எவ்வளோடா வச்சுருக்கா அதுக்குள்ளே வெடிகுண்டு? அதை ஒரு வேளை வெடிக்க வச்சு இவனை அப்படியே கொண்டுடலாமா என்ன? கைஸ் அவன் மேலே பாருங்கள் கிராக் விட்டுருச்சு. அவன் மேலே இன்னும் நிறைய கிராக் விட்டா கொஞ்ச நேரத்தில் தம்பி செத்துருவான். முக்கால்வாசி அவன் லைஃப் குறைஞ்சிருச்சு கைஸ். நிறையாவே கிராக் விட்டுருச்சு. ஈஸி தான் இவனை கொலை பண்ணுறது. அவங்கள ஒன்றும் கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ அவனை போட்டு தள்ள வேண்டிதான். வெடிகுண்டு வேறு போட ஆரம்பிச்சிட்டான். கொஞ்சம் இந்த இடத்துலலாம் சேஃபாக தான் இருக்கணும், இல்லை நம்ம மேலே வெடிகுண்டு போட்டு வெடித்து சிதறிடுவோம். சாவுடா டேய். எல்லா அட்டாக்கும் ஒரே டைமில் போடுறாங்க. சுற்றிக்கிட்டே இருக்கிறான். வெடிகுண்டு வேறு போடுறான். பறக்க வேறு செய்கிறான். பறந்தா போ வச்சு கூட இவனை அடிக்க முடியலங்க. இந்த பாருங்கள் திரும்ப போய் உக்காண்டானா இப்போ லேசர் விட ஆரம்பிச்சிருவானே. ஐயோ கடுப்பேற்றுறாங்க இவன் நம்மளை. என்னத்தான் பண்ணுறது இவனை? என்னங்க இப்போ வெடிகுண்டு லேசரும் ஒன்றா சேர்த்து விட்றான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாத்தையும் சேர்த்து அட்டாக் பண்ணுறான். லைட்டாக அப்படியே டஃப்பாக தான் இருக்கான். ஆனால் அவ்வளோலாம் டஃப் இல்லை. கிராக் விட்டுருச்சு அவன் மேலே நிறையாவே. இன்னும் 2 அடின்னு நினைக்கிறேன். ஆமாங்க இன்னும் 2 அடியில் செத்துருவான் தம்பி. ஏய் பறக்காதடா நில்றா டேய். அட திரும்ப போய் உக்காண்டான். டேய் 2 அடி வாங்கிட்டு போயிடுறா டேய். என்னங்க கடுப்பேத்தனான் நம்மளை. ஆனால் கவலை வேணாம், நமக்கு நம்ம ஒரு 2% தான் லைஃப் இருக்கும் அவனுக்கு. அவன் உடம்புல கிராக்கை படுங்க அப்படியே நொறுங்கி போயிடுவான் இன்னொரு 2 அடியில். இன்னும் 2 அடி தான். நீ சாப்பிடா டேய். ஐயா மிஸ் ஆகிட்டானே. இப்போ சாவ போகிறான். என்னங்க இவன் இன்னும் எவ்வளோ அடி இருக்குன்னு தெரியலையே. அப்பா நல்ல வேலைங்க பின்னாடி பேக்கை திறந்தான் வெடிகுண்டு போடுறதுக்கு. அதுக்குள்ளே தம்பியை கொலை பண்ணியாச்சு. சரி ஓகே. என்னங்க பீஸாக விழுவுறான். டேய் மேலே விழுந்துடாதடா டேய். டேய் தம்பி மேலே விழுவாடா. மறைஞ்சு போயிட்டான் அப்படியே. சரி ஓகே கைஸ், நமக்கு திரும்ப ஒரு வழி முன்னாடி உருவாயிருக்கு. இந்த வழியாக போகலாம். இப்போ நம்ம இது ஒரு புது இடம் மாதிரியே இருக்கேன். சரி ஓகே, இங்கே ஒரு லிஃப்ட் மாதிரி இருக்கே, மேலே போக வேண்டியதான். ஓகே சீக்கிரமா வந்துடுச்சு. வெயிட் பண்ணுங்கள். இந்த சைடு ஏதோ ஒன்று மிஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். சீக்கிரம் வாங்க கீழே போகலாம். ஓகே இந்த சைடு எதுவும் இல்லை. நம்ம அங்கே போகலாம். ஸ்ட்ரைட்டாக அந்த லிஃப்ட்டில் ஏறி போயிடலாம். மேலே என்ன இருக்குதுன்னு தெரில. ஓகே இப்போ மேலே போனால் எந்த வழி வரும்னு தெரியலையே. அப்போ புதுசாக இருக்க வழி அது பாருங்க. இது என்ன வழின்னு பார்த்துட்டு போவோம். இங்கெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா ஓட்டத்தாக்கு ஏதோ வழி இருக்குன்னு நினச்சிட்டேன். ஓகே லெஃப்டே கிளவா வந்துருச்சு. வாங்க நம்ம மேலே போகலாம். மேலே வந்தால் ஏதோ ஒரு சிலை இருக்குது. படிக்கட்டாக போதே ஒரு எல்லா சைடும் படிக்கத்தான் கட்டி வச்சுருக்காங்க. ஓகே வாங்க இங்கே சைடு போகலாம். மேலே பார்த்தீங்களா நமக்கு ஒரு சோல் இது இருக்குது, சோல் எனர்ஜி. அது சோல் எனர்ஜி எப்படி பிடிக்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கு இங்கே கீழே வரணும். கீழே வந்து இந்த ஒரு படிக்கட்டில் ஏறினீங்கன்னா இங்கே ஒரு லிவர் இருக்கும். அந்த லிவரை இழுத்து விடுங்கோ. ஓகே புஷ்ஷா அந்த லிவரை இழுத்து விட்டிங்கன்னா இந்த சைடு ஒரு கேட் ஓப்பன் ஆயிரும். நம்ம ஃபஸ்ட்டு வந்த இடம் இதுதான். இந்த கேட்டில் வந்துட்டு ஒரு ஜம்ப் பண்ணணும் கரெக்டாக. ஐயோ மிஸ் ஆயிடுச்சே. கரெக்டாக ஒரு அந்த ரோல் கொடுத்தா அட்டாக் கொடுத்தீங்கன்னா அவர் ஜம்ப் பண்ணுவான். அவன் ரோல் கொடுத்து அட்டாக் கொடுக்கணும் கரெக்டாக. பார்த்தீங்களா கீழே வந்தோம். ஒரு சுரங்கப்பாதை மாதிரி போகும் இந்த சைடு. அந்த சுரங்கத்தில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா இந்த சைடு வந்துடுவோம். நம்ம இப்போ எக்ஸிட் கொடுத்துக்கலாம். சோல் எனர்ஜி நம்ம தான் எடுக்கணும். இந்த மாதிரி நிறைய இடம் இருக்கும். ஒன்று நம்ம கரெக்டாக போய் முடிக்கலாம். ஒரு சோல் எனர்ஜி கிடச்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்மளை அப்கிரேட் பண்ணுறதுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன்.
சரி வாங்க பார்ப்போம். இங்கே ஒரு பாட்டு இருக்கே, ஆனால் என்கிட்ட சீடு இல்லையே. இப்போ நான் எங்கேன்னு போய் அந்த சீடை தேடுறது? சீடெலாம் இந்த பாட்டில் கன்ஃபார்மாக வச்சிடணும், ஏன்னா லாஸ்ட்டில் அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஒரு பாட் கூட சீடு வைக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு டோட்டலாக 50 பார்ட்ஸ் இருக்கும் இந்த கேமில், அது எல்லாத்துலேயும் சீடு வைக்கணும். அங்கே ஒரு கீ இருக்குது, அந்த கீ வேறு லாக்கில் இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே தான் வழி போகுது. ஓகே, மேலே ஏதோ ஒரு ஷைனிங் ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை போய் எடுத்துருவோம் நம்ம. அதை எடுத்தால் என்ன கிடைக்குதுன்னு தெரியல. அது என்ன ஷைனிங் ஆப்ஜெக்ட்டு? யூ ஃபவுண்ட் சம் ஷைன் ஸ்மெல்ஸ் வெரி ஸ்ட்ராங்காக, ரொம்ப அதிகமாக ஸ்மெல் அடிக்குதுன்றான். நான் சொல்கிறேன். ஓகே, இந்த சைடு எந்த வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த சைடு எந்த வழியும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த வழியிலே திரும்ப போவோம். அங்கே கீ வேறு ஏதோ லாக்கில் இருக்குது, அந்த லாக் எப்படி ஓப்பன் பண்ணுறதில்ல. இந்த கேட் ஓப்பன் பண்ணால் அந்த கீ வேணும், அந்த கீ எப்படி எடுக்குன்னு தெரில, நம்ம பார்ப்போம் அது. சரி, இப்போ அந்த சீடு வேறு கண்டுபிடிக்கணும் கைஸ், அது ஒரு முக்கியமான விஷயம் தான் அது. நீங்கள் அந்த சீடு வேறு இப்போ தேடணும். நான் போயிட்டு எந்த சீடு இருக்குதுன்னு தெரில, கீழே தான் எங்கேயோ நம்ம மிஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். டே இருங்க, சீடை போய் கண்டுபிடிச்சிட்டு வரானா. இந்த சைடு போய் பார்ப்போம். மேலே எங்கேயா விட்டேனா, நான் இங்கே எங்கேயாவது போனோமா? இங்கே கரெக்டாக வச்சுட்டோம் சீடு. லைஃப் 2 இருக்குது, அது எடுத்துக்கலாம். ஓகே வாங்க போகலாம். ஓகே, மிஸ் பண்ணான்னு தெரில. சரி இருங்க, அப்கிரேட் பண்ணலாமா இல்லை வேணாம்? சீடு தேடுவோம் ஃபஸ்ட்டு. வேறு சீடை வேறு காணமே, எங்கே தொலைச்சேன்னு தெரில. இப்போ அந்த சீடு எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு எங்கேயா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படிக்கா போயிட்டு பார்ப்போம், இங்கே எங்கேயா இருக்க வாய்ப்பு இருக்கு. அங்கேட்டு ஒரு சீடு நம்ம வச்சாச்சு, வேறு எங்கே மிஸ் பண்ணோன்னு தெரியலையே. வாங்க ஸ்ட்ரைட்டாக போய் பார்ப்போம். இவங்க வேறு ரொம்ப தொல்லை கொடுக்குறாங்க. சாவிடா, 2 அடியில் சாவுறீங்க, அப்புறம் என்னடா வந்து தொல்லை கொடுக்குறானுங்க. இது அதுக்கு மேலே ஒரு அடியில் சுற்றுறோம். இதை பற்றி கவலையே பட வேணாம். ஓகே வாங்க மேலே போகலாம். மேலே வந்தாச்சு. ஒரு நிமிஷம் இருங்க கைஸ், ஏதோ ஸ்டக் ஆகிடுச்சு. ஓகே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து எங்கே போனோன்னா, இந்த சைடு எங்கேயோ போகணும். கீழே தான் போகணும், மேலே இல்லை. ஓகே, கிட்ட வந்தால் நம்ம வேறு வெளில வந்துட்டோம் கைஸ். சீடு வந்து இந்த சைடு இல்லை, பின்பக்கம் தான் எங்கேயோ இருக்குது. சரி, சீடு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொன்று ஒரு விஷயம் இருக்குது. அது என்னென்னா, ஹால் ஆஃப் டோர்ஸில் தான் அந்த விஷயம் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஒரு வெப்பன். அந்த வெப்பனை நம்ம ஹால் ஆஃப் டோரில் போய் எடுக்க முடியும். ஓகே, இப்போ வாங்க ஹால் ஆஃப் டோர்ஸுக்கு போகலாம். சீக்கிரம்டா, ஹால் ஆஃப் டோர் வந்தாச்சு. கரெக்டாக இந்த சைடு கீழே வாங்க. ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு எனக்கே தெரியாது கைஸ், நானே அதை மறந்துட்டேன் எங்கே இருக்குன்னு. சரி, அவங்ககிட்ட போய் அப்கிரேட் பண்ணுவோம். அப்படியே அப்கிரேட் பண்ணோம். 300 இருக்குது. எவ்வளோ கேட்குறோம்? 400. சரி ஓகே, நம்மள்கிட்ட இன்னும் 60 ரூபா கம்மியாக இருக்குது. அதை பிடிச்சிட்டு வந்துட்டு அப்புறம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த வெப்பன் எங்கே இருக்குன்னா, இங்கே இவன் தான் சொல்கிறான், லாஸ்ட் யுவர் அசைன்மெண்ட்டா, தட்ஸ் எனஃப் படி, இதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. நம்ம அட்வென்ச்சர் மெடிசன் சம்திங் ஐ எக்ஸ்பெக்ட், ஸோ வி நீட் அ நியூ திங், ஐ கோனா கோ ப்ரோக். என்ன தம்பி புலம்புற வந்துட்டு என்கிட்ட? நம்மக்கிட்ட அவன் புலம்பிகிட்டு இருக்கான் கைஸ். சரி ஓகே, இந்த சைடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது கரெக்டாக அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு தெரில கைஸ். அது ஒரு வெப்பன், அந்த வெப்பனை வச்சு நம்ம அட்டாக் பண்ணலாம். ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக தெரில. ஓகே, இங்கே எவனோ ஒருத்தன் இருக்கான். நீ யாரா கைஸ்? கீழே உட்காந்து நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தானே, இவன் தானே அவன். இப்போ என்ன சொல்கிறான்? இப்போவும் நம்மளை பார்த்து சிரிப்பானா என்ன? இல்லை கைஸ், ஏதோ உலகிட்டு நம்மள்ட சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்ட போனால் இங்கிட்ட இல்லை கைஸ், மேலே தான் எங்கேயோ இருக்கு அந்த வெப்பன். இங்கே இல்லை. ஓகே, கண்டுபிடிச்சேன் கைஸ். நான் அது செக் பண்ணிட்டேன், கொஞ்சம் கட் பண்ணேன். இங்கிட்ட வந்தீங்கன்னா இங்கே மேலே போகணுங்க. மேலே போயிட்டு ஒரு ரைட் எடுத்திங்கன்னா இங்கே சைரம் வரும். அப்புறம் இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குது, அது மேலே ஏறினீங்கன்னா அந்த ஒர்க்கு பாருங்கள், அங்கே மினுக்கிட்டு இருக்கா ஒரு வெப்பன், அதுதான் அந்த வெப்பன். ஓகே வாங்க அதை எடுக்கலாம். எடுத்தாச்சு. என்ன வெப்பன் இது? ஃபவுண்ட அம்ப்ரெல்லாவா வெப்பன் சொல்லிட்டு இந்த அம்ப்ரெல்லா இருக்கிற அப்படின்னு கேட்காதீங்க. இதுதான் அந்த வெப்பன். நம்ம ஸ்வாடுக்கு பதிலாக இந்த அம்ப்ரெல்லா வச்சு அடிக்க போகிறோம். ஆனால் இந்த அம்ப்ரெல்லா எனக்கு தெரிஞ்சு பவர் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே போயிட்டு செக் பண்ணுவோம். வெப்பன் போடா. ஓகே, இந்த இருக்குது. ஆமாம் கைஸ், பவர் ரொம்ப கம்மி. சரி ஓகே, கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுக்கலாம். எதாவது பாஸ் ஃபைட் வந்துச்சுன்னா மாற்றிக்கலாம் திரும்ப. ஓகே வாங்க, நம்ம திரும்ப பழைய இடத்துக்கே போகலாம்.
இப்போ அந்த சீடை வேறு கண்டுபிடிக்கணும் கைஸ். அந்த சீடு இல்லாட்டி நம்ம லாஸ்ட்டில் பிரச்சனையாக இருக்கும் நமக்கு. ஓகே, இங்கே போகலாம். இப்போ நமக்கு ஒரு நியூ வெப்பன் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த வெப்பன் வேறு கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல கைஸ், இதை வச்சு கொஞ்சம் நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதை வச்சு கொஞ்சம் நேரம் ஓட்ட முடியுதான்னு பார்க்கலாம். ஏதாவது பாஸ் ஃபைட் வந்துச்சுன்னா நம்ம பழைய வெப்பனை மாட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம காமிக்கிறேன். 2 அடியில் செத்துருந்தானா இவன் நம்மக்கிட்ட. இப்போ பாருங்கள் 4 அடி ஆகுது இவனுக்கு. இது பவர் ஒரு பர்சன்ட் கம்மியாக இருக்குது நமக்கு. அதனால் இதை சும்மா கொஞ்சம் நேரத்துக்கு வச்சுக்கலாம், அப்புறமா மாட்டிக்கலாம். ஓகே, இந்த சைடு போவோம். இப்போ நம்ம எங்கே போனோம்னு தெரில கை. இங்கே தான் நம்ம ஏற்கனவே வந்தாச்சு. ஓகே, எதுக்கும் எங்களே கொண்டு போகலாம். ஏற்கனவே இவனை கொலை பண்ணியாச்சு. பாருங்க, அவன் ஃபஸ்ட்டு ஒரு அடியில் சுற்றுந்தான் நம்மக்கிட்ட. இப்போ 2 அடி ஆகுது அவனை அடிக்கிறது. ஐயா, அடிச்சிட்டாங்க. என்ன அடிக்கிற நீ? ஏற்கனவே நம்ம அடிச்சிட்டோம். நிறைய தடவை திரும்ப ஒரு தடவை அடிச்சுட்டு போயிடுவோம். நம்ம இவனை அடித்தோன்னா நமக்கு இந்த சோல் எனர்ஜின்னு இல்லை, அது கிடைக்கும். அது கிடச்சா தான் அப்கிரேட் பண்ண முடியும். ஐயா, நம்ம இவங்களை அடித்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். சாவுங்களாம். ஆனால் பாருங்கள், 2 அடியில் சாவுறவங்கலாம் இப்போ 4 அடி ஆகுது. அந்த வெப்பனோட பவர் குறைஞ்சிருச்சு ரொம்ப. நம்ம கொஞ்ச நேரம் வச்சு மாட்டிக்கலாம் அந்த வெப்பனை. ஓரத்தில் தான் சாவு. இங்கே வேறு ஒருத்தர் தான். நம்மள்ட்ட ஏரோ இருக்குல்ல, அதை மறந்தே போயிட்டாங்க. ஏரோ வச்சு இவங்களை அட்டாக் பண்ணலாம். சுற்றுவாங்க. ஜஸ்ட்டு எப்படி இருப்போம் நம்மளை. சாவடா சாவடா. சாக மாட்டான். அப்பா, இத்தனை அடி வாங்குறான், ஆனால் சாக மாட்டான். ஓகே, ஒரு வழியாக கொண்டாச்சு. இங்கே வேறு ஒருத்தர் நிற்கிறான். இவங்க சும்மாவே 2 அடி வாங்குவானுங்க, 4 அடி வாங்குவானுங்க. இப்போ எத்தனை அடின்னு தரலையே. இந்த வெப்பன் ரொம்ப பவர் கம்மி. ஓகே, செத்துட்டானுங்க இதுங்களா. இதெல்லாம் ஒரு மேட்ரு. அதான் நாங்கள் அடிச்சிட்டான் நம்மளை. கொஞ்சம் குறைச்சேட போட்டால் கன்வின்ஸான நேரத்தில் அடிச்சுட்டு போயிட்டான். ஓகே, வாங்க மேலே போவோம். நான் வேறு எங்கேயோ சுற்றிட்டு இருக்கேன். இப்போ எங்கே போகணுன்னே தெரில எனக்கு. சரி, இந்த சைடுக்கு போகலாம். இங்கே வந்தால் இங்கே தான் இந்த பாஸ் ஃபைட்டா என்ன சரியாக தெரில. சரி, வாங்க பார்ப்போம். இப்போ நம்ம எப்படி போகிறது? அங்கே ஏதோ இடம் இருக்கே, அந்த சைடு நம்ம போகணுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு நான் போன மாதிரி தெரில. அங்கே போனால் நம்ம தெரில, ஒரு வழி போய் செக் பண்ணுறலாம். அந்த சைடு ஆனால் எந்த எப்படி போகணும்? இங்கிட்ட வேறு ஒரு கேட் க்ளோஸாக இருக்குது. அந்த கேட் எப்படி திறக்குதுன்னு தெரில. மேலே தான் போகணும். இப்போ அங்கே வேறு சில பேர் இருக்கானுங்க. ஓகே, வந்து அங்கே போய் பார்ப்போம். இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே எவ்வளோ சோல் நேரத்தை கூட நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வாங்க மேலே போகணும். மேலே வந்தால் இங்கே தான் அந்த பாட்டு. இங்கே தான் நம்ம மிஸ் பண்ணுறோம், ஆனால் எங்கேன்னு சரியாக தெரில. இப்போ அதை வேறு போய் தேடலாம். இது எப்படி தேடுறதுன்னு நல்லா. ஓகே கைஸ், நான் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே இருக்குன்னு. நம்ம வந்து இந்த சைடு பின்பக்கமாக போகணும். ஓகேவா, இங்கே வந்துட்டு கீழே இறங்கிடணும். இங்கே இறங்கினா நம்ம ஃபுல்லாக கீழே போகணும். கீழே போயிட்டு இங்கேருந்து கீழே வந்துடுங்க. சாரி, ஐயோ தப்பாக வந்துட்டேன் கைஸ். கீழே வரக்கூடாது கைஸ், நம்ம இங்கிட்ட மேலே போனோம். சுற்றிட்டு வந்துருக்கலாம். அப்படியே தெரியாமல் கீழே இறங்கினேன். அப்படியே இந்த சைடு வந்துடுங்க. அப்புறம் இந்த படிக்கட்டு ஏறினா இங்கிட்ட ஒன்று வரும். இப்படி ஏறி நம்ம அப்படியே ரைட்டுக்காக போயிட்டு இந்த ஸ்டெப்ஸ்லேயும் மேலே ஏறுங்க. அந்த இருக்குது பாருங்கள், தெரியுதா? இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸில் ஏறினா அந்த சைடு போயிடலாம். அங்கே தான் ஒரு சீடை மிஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த சீடு வந்து இப்படிக்கா போய் எடுக்கணும். போயிட்டு லெஃப்ட் சைடு போங்க. இங்கே கீழே வரணும். கேண்டோ அங்கே தான் இருக்குது. நீங்களாம் நம்ம அந்த சைடே வரலன்னு நினைக்கிறாங்க. எஸ்ஐ வந்துருந்தால் எடுத்துருக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே வராங்க. அவரை ஒருத்தன் செத்துட்டான். 3 பேர். ஓகே, 2 பேர் காலி. இன்னொருத்தன் தான். ஓடாதடா. அழுதுட்டு ஓடுறாங்க அவன் நம்மளை பார்த்து. சாகு. ஓகே, சீடு கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு எல்லா சீடும் எடுத்துட்டோம். இங்கே உள்ள எல்லா சீடும் போயிட்டு அந்த பாட்டில் வச்சுட்டு நெக்ஸ்ட் இடத்துக்கு போக வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக போகணும் நெக்ஸ்ட் நம்ம. இப்போ நான் சீக்கிரம் ரொம்ப ஸ்லோவாக ஓடுறாங்க இந்த காக்கா பையன். காக்கா தானே, பறந்து போக வேண்டியதானே, ஓடுறான் ஸ்லோவாக. ஓகே, இப்போ நம்ம வந்து கீழே தான் போகணும். திரும்ப அங்கே போகணும் கைஸ். இந்த பாட்டு வைக்கிற இடத்துல பாட்டில் போயிட்டு சீடை வச்சுட்டு. எப்பா, எவ்வளோ பெரிய கேம் இது. ஓகே, இவங்க போகலாம். கீழே போகணுமா இல்லை? ஓகே, சைடு மேலே போகணும். இங்கிட்ட வந்துட்டு மேலே போகணும். இங்கே மேலே போனால்
அப்புறம் அங்கே ஒரு ஸ்டெப்ஸை மாட நாங்கள் அப்படி சைடே இங்கிட்டா இங்கே இல்லை இல்லை அங்கிட்ட ஒரு ஸ்டெப்ஸ் போகும். எத்தனை படிக்கட்டுறா கன்ஃபியூஸ் ஆக்குறானுங்க நம்மளை. வாங்க இங்கிட்ட ஏறலாம். காலையே வலிக்காத போனாங்க இந்த காக்கா பையனுக்கு. அங்கே இங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். ஓகே கடைசியில் கண்டுபிடிச்சாச்சு, வச்சிடலாம். எல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த சீடை வைக்கிறது, மறக்காமல் வச்சுருங்க எல்லாம். அப்புறம் வாங்க இங்கே மேலே போனால் இங்கே ஸ்ட்ரைட்டாக ஒரு சைடு வழி போகுது. இப்போ நம்ம அங்கே தான் போகணும். யார்றாவன்? அட டேய் இவன் தானே அவன், அந்த காக்கா பையன். பார்ட் 1ல் நம்மளை அடிச்சுட்டு ஒரு சோலை திருடிட்டு போனாங்க. இவன் தான் அவன். டேய் அது ஏன் சொல்கிறா? ஏதோ ஒரு கதவு மாதிரி இருக்குது, அதில் போயிட்டு அந்த வசதான் கிராக் ஆயிடுச்சு அந்த கதவு. ஓய் நீயா அப்படின்றான். அப்புறம் என்னை மன்னிச்சிருப்பா, நான் அந்த மாதிரி உன்னை அடித்து அந்த சோலை திருடினதுக்கு எனக்கு அந்த சோல் தேவைப்பட்டுச்சு அப்படின்றான். அப்புறம் உன்ன மாதிரி தான் நானும் சோல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிருந்தேன். அப்புறம் டைம் ஆச்சு அது இதுன்னு சொல்லியிருக்கான். அசைன்மெண்ட்டு ரொம்ப நாளுக்கு முன்னாடி அசைன்மெண்ட்டு கொடுத்தாங்களா இவனுக்கு, அது சரியாக பண்ணல போல இவன். அப்புறம் அப்படியே எல்லாம் முடிஞ்சிடுச்சு. டோர் வேறு இதாகிடுச்சு. அவனுக்கு வயசாகிடுச்சிங்க இந்த டோரில் இருந்தால். அவங்க சொல்லியிருப்பாங்களா ஸ்டார்டிங்லே டோருக்குள்ளே ரொம்ப நாள் இருந்திங்கன்னா வயசாயிடும்னு. இவனும் அந்த சோல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணாமல் டோர்லேயே இருந்திருக்கான் போல், அதான் கிழவன் ஆகிட்டான் ரொம்ப. டெட்ஸ் டோரா, இதுதான் அந்த டெட்ஸ் டோரா. அப்போனா இப்போ இதுதான் நம்ம திறக்கணும். இப்போ எண்டு பாயிண்ட் ஆஃப் லைஃபா. இப்போ நமக்கு ஏதோ சொல்கிறான். அவனுக்கு தெரியுமா எல்லா டோரும் சோல் எனர்ஜி தான். ட்ரூலி மூமெண்ட் ஆங்கிள் ஆஃப் பவர் ஈவன் திஸ் ஒன் could force open. Sadly the soul I stole from you was not enough. ஓகே இந்த கதவை திறக்கிறதுக்கு சோல்ஸ் தேவைப்படுதா? அது நம்மள்ட்ட திருநது பத்தலையா? அதனால் நமக்கு இன்னும் சோல் கலெக்ட் பண்ணணுன்றான் போல். எனக்கு கலெக்ட் பண்ண பயமாக இருக்குது. அது ஏன் அசைன்மெண்ட் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, நான் அங்கே போனால் செத்துடுவேன். நீ இப்போ எனக்காக அந்த அசைன்மெண்ட் பண்ணுறியான்னு கேட்க போகலான்னு நினைக்கிறேன். அவன் அசைன்மெண்ட்டை நம்ம கொடுத்துனாங்க கரெக்டாக. நம்ம அசைன்மெண்ட்டு இந்த ஒரு சோலை கலெக்ட் பண்ணுறது தான். அதை கலெக்ட் பண்ணி அங்கே போய் கொடுத்துருக்கணும். ஆனால் இவன் பிடிங்கிட்டு போய் இங்கே போட்டான். இப்போ வந்துட்டு நம்ம சோலை கலெக்ட் பண்ணுன்றான். ஒளிஞ்சிருக்கிற சோல் லேண்ட் ஆஃப் ஹிட்டனா, ஏதோ ஒரு லேண்ட் ஹிட்டனாக இருக்குன்றான். ஓகே ரொம்ப வருஷம் வச்சு பவர்ஃபுல் இதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க. அதான் நம்ம இப்போ வந்துட்டு இவனோட மிஷினை இன்கம்ப்ளீட்டாக இருக்கிற மிஷினை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ அதுக்கு ஏதோ நம்மளுக்கு ஏதோ மிஷின் கொடுக்குறான். இப்போ நம்ம வந்துட்டு இந்த சைடு ஒரு டோர் இருக்குது. நாட் லைவ்ஸ் ஓல்டு விச்சா, இந்த ஓல்டு விச்சோட சோல் ஒன்று, இது ஒன்று கலெக்ட் பண்ணணுன்றான். அப்புறம் இங்கிட்ட வந்தால் பியாண்ட் த ஃபாரஸ்ட் செல்ஃப் ப்ரொடெக்டிங் கிங் ரூல்ஸ் ஓவர் த ரெயின்ஸ். இங்கே ஏதோ கிங் ரூல்ஸ் ஓவர் த ரெயின்ஸ்ன்னு யாரோ இருக்கான் போல், அவன் சோலை கலெக்ட் பண்ணோம். அப்புறம் இங்கே வந்தால் பீஸ்டா, ஏதோ ஒரு பீஸ்ட் இருக்குது கைஸ். இங்கே வெஸ்ட்டு சைடு போனால் ஏதோ ஒரு பீஸ்ட்டு. 3 சைடு நம்மளை அனுப்பிவிட்டு 3 பேரோட சோல் கலெக்ட் பண்ண சொல்கிறான். என்னால் முடியாது, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், சாரி என்னை மன்னிச்சிருன்றான். அப்புறம் இது தயவு செஞ்சு இந்த அட்வென்ச்சரை முடின்றான். இப்போ இந்த வழி உன்னோடது. அப்புறம் நீ எல்லாரையும் போயிட்டு அந்த ஜெயண்ட் சோல்ஸை போயிட்டு பிடிச்சிட்டு வான்றான். இப்போ அந்த கதவை திறக்கிறதுக்கு நமக்கு 3 ஜெயின்ட் சோல் தேவை. நம்ம ஏற்கனவே ஒன்று கொடுத்தோம், அது வந்து பத்தலை. ஸோ இப்போ இன்னும் 2 வேணுன்றான், அவன் இன்னும் 3 வேணுன்றான். ஓகே என்ன சொல்கிறான்? ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளை வந்து இங்கே போன்றான், நார்த் சைடு விச் இருக்கிற இடத்துக்கு, ஓல்டு விச். ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டு அதை பிடி, அதுக்கப்புறம் மற்ற இடத்துக்கு போன்றான். ஓகே வாங்க இப்போ நமக்கு ஓல்டு விச் இடத்துக்கு போகலாம். ஏய் ஆனால் ஓல்டு விச் கேட் பூட்டியிருக்கடா. கீ கொடுத்துட்டாங்க. இவன் தான் கீ வச்சுருக்கான் போல் அப்போனா. சரி ஓகே இப்போ நம்ம இந்த ஓல்டு விச் இடத்துக்கு தான் போகிறோம். ஆனால் இந்த பாட்டில் நம்ம ஓல்டு விச்சை முடிக்க போகிறதில்ல, நெக்ஸ்ட்டு பாட்டில் தான் ஓல்டு விச்சை முடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போவே டைம் ஆயிடுச்சு, 20 நிமிஷம் கேம் ப்ளே போயிடுச்சு. ஓகே இந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன் ஓல்டு விச்சுக்கு. அப்போனா நம்ம இதை வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் முடிக்கலாங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் அந்த ஓல்டு விச்சோட சோல் நம்ம போய் கலெக்ட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே போனால் அது எவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு தெரில, இதுவே இவ்வளோ பெரிய இடம் போகுது. இப்போ நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் போகலாங்க. இப்போ சும்மா உள்ளே போய் எப்படி இருக்குன்னு ஒரு செக்கிங் போட்டு வரலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம கரெக்டாக போகலாம். இங்கே இருக்குங்க ஏதோ ஒரு லிவரு, ஃபாஸ்ட்டாக வரதுக்காக இங்கே ஒரு லிவர் இருக்குது. நம்ம அடுத்த பாட்டிலலாம் அப்படியே டேரெக்டாக ஏறி வந்துடலாம் சுற்றிட்டு வராமல். யூரா விச்சா பேர், அந்த விச்சோட பேர் அதுன்னு நினைக்கிறேன், யூரா.
என்ன பேர் அது, ஊரா பூரான்னு. ஓகே, சும்மா உள்ளே போய் ஒரு செக்கிங்கை போட்டு வரலாம். நெக்ஸ்ட்டு பாட்டில் நம்ம அந்த ஓல்டு விச்சோட கடையை முடித்து கட்டிடலாம் கைஸ். என்னடா ஃபுல்லாக சவப்பெட்டியாக இருக்குது, தானே வழி போகுது இந்த சைடு, ஃபுல்லாக சவப்பெட்டியாக இருக்குது கைஸ். இங்கே யாரா, ஏன்னா ஒரு ஸ்பைடர் பையன் இருக்கான். ஏய் ஆவடா கைஸ், இல்லை அது ஸ்பைடர் பையன் இருக்கிறான். செத்துட்டான், அடிக்கவே இல்லையா அவன், சும்மா சுற்றிட்டே இருக்கிறான். வேஸ்ட்டு போகலாம் அந்த ஸ்பைடர். ஓகே வாங்க போகலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பாட்டில் போயிட்டு தரமாக அந்த ஓல்டு விச்சை, ஊரா விச்சை போட்டு தள்ள போகிறோம். மறக்காமல் கேம் பிளே பாருங்கள் எல்லோரும். நெக்ஸ்ட் பார்ட்டு சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இதோட கேம் பிளே முடிச்சிக்கலாம். பாய் பாய், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்கள். பாய்.